ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான அளவுகளோட இந்த ஆப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு தோசை அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெட் ரைஸ் சேர்க்குறோம் அப்படின்னா ஆப்பம் ரொம்பவே ப்ரௌனாக வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். பாருங்க, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் ஆப்பம் ரொம்பவே சாஃப்டாக நல்லா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சிடலாம். அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வரணும். அப்போ தான் புளிச்சிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஆப்பம் செஞ்சுக்கலாம். ஆப்பக்கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் தேய்ச்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு விட்டு நல்லா சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். கொஞ்சமாக சைடில் எண்ணெய் விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆப்பம் செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஒட்டாம நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம ரெட் ரைஸ் சேர்த்து பண்ணதுனால நல்லாவே ப்ரௌனாக கலர் வரும். பாருங்க, நம்மளோட சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் பாலோட வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.